பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒன்று கூடி வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்று, ஆண்டவரே உம்முடைய சத்தியம் ஒன்று, உம்முடைய அடிச்சுவடு ஒன்று எங்களை பலப்படுத்த முடியும். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற சந்தேகங்களை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக இந்த நாளிலே உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் அனுப்பினதான் அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறுகள், அதாவது நீர் அவரோடு இடைப்பட்டு ஆண்டவரே நீர் அவருக்குள்ளாக இருந்து நீர் செய்த மகத்துவங்களை அன்றைக்கு எப்படியாக நாங்கள் வேதம் என்று பார்க்கும்போதும் ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களை தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். எரேமியாயிருக்கலாம், ஏசாயாயிருக்கலாம், பேதுருவாயிருக்கலாம், எல்லாமே அங்கே மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்து நீர் செய்த அந்த மகத்துவங்களை நாங்கள் இன்றும் பார்க்குற வண்ணமாக இந்த கடைசி நாட்களிலே நீர் அனுப்பின இந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆழங்களை கண்டு நாங்கள் இன்னும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக பலப்பட நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இனிமேல் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் நீர் நல்ல போதகராயிருக்கிறபடினால் வார்த்தையை நீர் அடையாளம் காட்டி, வார்த்தையை ஆண்டவரே சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்ற வண்ணமாக உலக தோற்றத்துக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்ற வண்ணமாக இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவோடு நீர் இடைப்பட போகிற மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாக எபிரேயர் 13 நினைக்கிறேன், 13. பன்னெண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான மாதத்திலே முதல் வாரத்திலே நாங்கள் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஏற்கனவே 15 பகுதிகளை நாங்கள் பார்த்து விட்டுட்டோம். இன்றைய நாளிலே நாங்கள் 16வது பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்த சில சாரம்சங்களை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த காட்சிக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். நாங்கள் கடந்த வாரத்தில் எந்த வண்ணமாக தேவன் இடைப்பட்டார் என்பதை நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் தேவன் எப்படியாக அந்த தீர்க்கதரிசியை கொண்டு அவர் இடைப்பட்டார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அப்போ அந்த நாட்களில் நாங்கள் பார்க்குற வேளையில் என்ன பிரச்சனை, அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு போலியோ அட்டாக் உள்ள ஒரு பெண் அங்கே வந்தாள் என்றதை நாங்கள் பார்த்தோம். அந்த நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள், தீர்க்கதரிசியிடத்தில் ஜெபிக்க வர்ற வேளையில் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ அங்கே கடந்து போய் நீ என்ன செய், ஜெபித்து கொண்டிரு. ஏனென்றால் இன்னுமே அந்த சுகமாக்குறதுக்கான விசுவாசம் என்ன வரலை,
உன்னிடத்தில் வர இல்லைன்றவனை அவள் அங்கையால் இருந்து ஓரமாக ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் என்ன நடக்கிறது? அவள் மத்தியில் அந்த விசுவாசம் வர்ற வேளையில் தீர்க்கதரிசி திரும்ப அழைத்து அவர் ஜெபிக்கிற வேளையில் அவள் சுகமானாள் என்று நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு ஒரு மனிதன் என்ன செய்கிறான்டா, ஜெப வரிசையிலே வரையில் ஏன்னா அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல இருக்கிறான். தீர்க்கதரிசி ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக அங்கே தொடர்ந்து அவங்க விண்ணப்பத்தோடு வர்ற வேளையில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, அவன் ஜெப வரிசையில் வரையில், ஆனால் தீர்க்கதரிசி அவனை பார்க்குற வேளையில் அவனுடைய ஆழமான அந்த விசுவாசம் அவரை என்ன செய்கிறது, இழுத்து கொண்டதை நாங்கள் பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவனுக்காக அவர் அங்கே ஜெபிக்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய விசுவாசம் என்ன அவனை சுகமாக்கினது என்று பார்க்க உடனே அவன் என்ன செய்கிறான், கரத்தை உயர்த்தி அங்கே ஜெபித்ததை நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், ஜெப வரிசையிலையும் வராங்க, சில பேர் வந்து சுகமில்லாமல் போகிறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே நேரம் விசுவாசத்தோடு வந்தவங்க சுகமாக்கினதே நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இவன் ஜெப வரிசையில் வராமல் என்ன நடக்கிறது, அவன் தன்னுடைய விசுவாசத்தினால் அவன் தன்னை கரத்தை அவனுக்கு விழுந்து கரம் அவனுக்கு இயலாமல் போய் அவன் நீண்ட நாட்களாக கரத்தை உயர்த்தி இயலாதவனாக இருந்தான். ஆனால் அவன் அங்கே தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அந்த அற்புதங்களை காணும்போது அங்கே குருடர்கள் பார்வையடைகிறத பார்க்குற வேளையில் இவ்வளோ காலம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கவில்லை என்றக்குள்ள அவன் என்ன செய்கிறான், உடனே அவன் ஆனால் அவன் யாரென்று பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம், இவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்த மனிதன். பாருங்கள், அவன் குற்றம் கண்டுபிடிக்க தான் அவன் வந்தான். ஆனால் பாருங்கள், கண்டுபிடிக்க வந்த மனிதன் எப்படியாக அந்த காட்சியை கண்டு மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். இதை எல்லாமே நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதே நேரத்தில் தீர்க்கதரிசியுடைய அந்த அற்புத அடையாளங்கள், இந்த பிறவி குருடன் சுகமாயினது எல்லாமே என்ன நடக்குது, ரேடியோவில் ஒளிபரப்பாக்கப்படுகிறது, பத்திரிகையில் வெளியாகிறது. இதெல்லாம் கேட்டு அமெரிக்காவில் இருந்த, கனடாவில் இருந்த பெரிய பெரிய பாஸ்டர்மார் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு திரளான ஜனங்கள் இருந்தாலும் அந்த பதவிகளை அது அவர்களுக்கு கீழாக இருந்த அந்த மற்ற சவுலுக்கு கொடுத்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இவருடைய ஊழியத்தில் இணைஞ்சு கொள்ள வர்றதையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த கை வைத்து ஜெப வரிசையிலே வராதவனை கேட்குறாங்க, நீ எப்படி சுகமானா அண்டு. அப்போ அவன் சொல்கிறான், நான் இதுக்காக தான் குற்றம் கண்டுபிடிக்க வந்தேன், ஆனால் இப்படி காட்சிகளை கன்ற வேளையில் என்னுடைய மனம் அங்கே உடைக்கப்பட்ட வேளையில், நான் விசுவாசிக்கிற வேளையில் அந்த விசுவாசமானது என்ன செய்தது, தீர்க்கதரிசியை திரும்பி பார்க்க பண்ணினது. ஏனென்றால் தேவன் யார் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் விரும்புகிற காரியம் அவருடைய விசுவாசமானது குணமாக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு தீர்க்கதரிசியிடத்திலே வந்த அந்த போதகர்கள் கேட்குறாங்க, நீர் எப்படி இங்கே வராத மனிதனை நீங்கள் எப்படி கண்டு ஜெபிக்கிறேன்? அவர் சொல்கிறார், அந்த வல்லமை என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சுகமாக்குற வேளையில் எத்தனையோ பேர் அவரை தொட்டு போனாங்க. ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டு ஒரு ஸ்திரீ போன வேளையில் அவர் என்ன சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று சொன்னதை நாங்கள் பார்த்தோம். அதே போல் ஒரு மனிதர்கள் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், என்னிடத்தில் நான் பலவீனப்பட்டு என்னுடைய விசுவாசத்தை அவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிற வேளையில் நான் அவரை காண்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஏண்டா அவர் அந்த இடத்தை ஏதோ ஒரு ஈர்ப்பானது அவரை திரும்பி பார்க்க வைக்கும். இப்போ இந்த இடத்துல இருப்பாங்கண்டா ஏதோ ஒரு விசுவாசம் இவர் எங்களை இழுப்பு திரும்பி பார்க்க பண்ணுற வேளையில் அந்த இடத்துல ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டு விசுவாசித்து கொண்டு இருந்தால் டக்குன்னு காணலாமே. ஏண்டவன் ஒரு பரவசமான நிலையில் தேவனை உண்மையை ஆராதித்து கொண்டு கண்ணீரோடு ஆராதிக்கிற வேளையில் அவன் மத்தியில் அந்த விசுவாசம் இருக்கிற என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். அப்போ அதனால் அந்த காட்சிகளை நாங்கள் கண்டோம். இப்படியாக அவர் பல அற்புதங்களை செய்தார் என்று நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய வாரத்தில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்ன செய்கிறது,
அவர் மத்தியில் அநேகர் அவரை விசுவாசித்து நம்பி அநேக போதர்கள் வந்துட்டாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அநேக காரியங்களை தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்களை கண்டு ஜெபிப்பதினால இவர் பலவீனம் அடைகிறார். அப்போ இந்த பலவீனம் அடைகிறதுனால என்ன நடக்கிறன்னா இவரால் அதிக காரியங்களை செய்ய முடியாமல் போகுது. அப்போ ஏனென்றா அது வேத ஒழுங்கு. நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம் 15 நினைக்கிறேன், அதை வாசித்து பாருங்கள். தானியேல் 7:15 நினைக்கிறேன், 7:14 வாசி. நான் வாசிக்கிறேன். தானியேல் 7:15, 1041வது பக்கம். தானியேல் ஆகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரண்டா, அந்த தரிசனங்கள் அந்த காரியங்கள் ஏற்படுகிற வேளையில் அது தானியேலில் என்ன செஞ்சிச்சு, கலங்க பண்ணினது, அவனை பலப்பீனப்படுத்தின. அதுக்கு பிற்பாடு வாசிச்சிக்கண்டா நான் அதனால் சுகவீனம், அதாவது சுகவீனமானேன், அதாவது அவன் என்ன செய்தானா வியாதி அடைஞ்சான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அதே போல தான் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம். 1946ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன நடந்தது, கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்தார். அன்றிலிருந்து இப்போ 2 வருடமாக இவருக்கு தொடர் கூட்டங்கள், என தொடர்ந்து அதிக நாட்கள் ஊழியங்களை செய்கிறது, பாஸ்டிங் இருக்கிறது, அதே நாள் அவர் ஜெபிக்கிறது. அவர் அதனால் தொடர்ந்து ஜெபிப்பதினால இவருக்கு என்ன செய்கிறது, இவருடைய சரீரம் பலவீனம் அடைகிறது. இப்படியாக அவர் ஜெபிக்கிறத அந்த தருணத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இவர் பலவீனம் அடைஞ்சிட்டு அதிக மெலிவு ஏற்பட்டுட்டு, இதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ஜெப வரிசையில் ஒரு மனிதன் வாரான். ஜெப வரிசையில் வருகிற வேளையில் இவர் பலவீனமாக இருக்கிறார். வர்ற வேளையில் அவர் தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தாரன். ஒரு மனிதன் வியாதிப்பட்டு வந்தால் அவருடைய இடது கையால் அவருடைய வலது கரத்தை பிடிக்கிற வேளையில் அவனுக்கு வியாதிகள், அதாவது கிருமி தொற்றினால் ஏதாவது ஏற்பட்டால் இவருக்கு வைப்ரேட் ஏற்படும், வைப்ரேஷன் ஏற்படும். அப்போ இவர் தொட்டு பார்க்கிறேர், அவனுக்கு ஒன்றுமே ஏற்படையில்லை. அப்போ அவனுக்கு என்ன என்று பார்க்குற வேளையில் ஒரு வியாதியும் இல்லையே என்று பார்க்குற வேளையில் அந்த மனிதன் என்ன செய்கிறான், அழுது கொண்டு அவன் சொல்கிறான், நான் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, ஆனால் நான் வந்ததன் நோக்கம் உம்மை பார்க்க, ஏண்டா எனக்கு தூரத்தில் இருந்து உம்மை பார்க்க இயலாது, ஏன்னா நீர் அதிக ஜனக்கூட்டத்தோடு இருக்கிறீர், ஏன்னா எல்லாரும் உம்மை சூழ்ந்து இருக்கிறபடினால நான் உம்மட்ட வர முடியாது, நீர் ஏழை மனிதர், நீர் அதிக ஊழியங்களை செய்தாலும் நீர் ஏழை மனிதர், நல்ல மனிதராக இருக்கிறீர், அதனால் நான் என்ன செஞ்சேன், உன் மீது வைத்த அன்பினால் நான் என்ன செஞ்சிட்டேன், இப்படி ஆக்டிங் போட்டு ஜெப வரிசையில் என்ன செஞ்சிட்டேன் வந்துட்டேன். அதனால் நீர் ஒரு ஏழை மனிதனாக இருக்கிறபடினால நான் ஒரு பெரிய பணக்காரன், ஆயில் கம்பெனி நான் வச்சுருக்கேன், இவர் பெரிய ஆயில் கம்பெனி வச்சு நடத்துகிறேன். அப்போ ஆயில் கம்பெனி என்ன உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதிக வருமானம் அதிகமாக இருக்கிறபடினால நான் உங்களை சந்தித்து எனக்கு நன்றி கடனாக உங்களுக்கு என்னுடைய செக்கில் இருந்து எவ்வளோ வேணுமென்றாலும் நான் தரேன், நான் வந்திருக்கிறேன்றக்குள்ள அவர் சொல்கிறார், இல்லை நான் காசுக்காக ஊழியங்களை செய்கிறதல்ல, நான் இந்த ஊழியங்களை அதற்காக செய்ய தேவன் என்ன அழைக்கலைன்னுக்குள்ள அவர் சொல்கிற, இல்லை என்னுடைய மனைவி கடந்த தினத்தில் நான் உம்மட்ட அழைச்சி வந்தேன், நான் 16 வருடமாக அவள் வீல் சேரில் தான் நடக்கிறாள், கால் நடக்க இயலாது, ஆனால் உம்மிடத்தில் கொண்டு வர்ற வேளையில் நீர் அவளை சுகமாக்கினீர், அந்த நன்றி கடனுக்காவது நீர் பெறணும். அவர் சொல்கிறேன், இது பணத்தினால் உண்டான காரியம் இல்லை, அது நான் செய்யலை, இது கர்த்தர் செய்த காரியமாக இருக்கிறது, அதனால் நான் உன்னுடைய அன்பை நான் பாராட்டுறேன், உன்னுடைய அன்பை நான் மெச்சிக்கிறேன், பாரு என்னை பார்க்கணும் என்று எனக்கு ஏதாவது நான் ஏழையாக இருக்கிறபடினால எனக்கு நீ செய்யணும் என்று நீ வந்திருக்கிறா,
அதற்காக நான் மெச்சிக்கிறேன். ஆனால் பணம் வந்து சுகத்தினால் வந்து சுகமாக்கினதுனால கொடுக்குற காரியம் இல்லை என்று அவர் சொல்கிறத நாங்கள் அவன் இல்லைன்னு என்ன செய்கிறான்டா அவருக்கு $25,000 காசோலையை வந்து உடனே எழுதி என்ன செய்கிறான்டா கொடுக்குறான். அப்போ கொடுக்குற வேளையில் தீக்கரிசி அதை வாங்கிட்டு என்ன செய்கிறான்டா 2ஆக கிழிச்சு அவன்டே கொடுக்குறேன், இதை கொண்டு போ, ஏன்னா தேவன் வந்து சுகமாக்கினதுக்கு நீ பாராட்டுற நன்றி கடன் அல்ல, இது தேவன் செய்தபடினால தேவன் அதை என்ன பார்ப்பார் என்று அவர் என்ன செய்கிறார், அவனை அனுப்புகிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை. ஏனென்றா வேதம் அந்த வண்ணமாக இலவசமாய் நீங்கள் என்ன அந்த ஏசாயா 55 நினைக்கிறேன் என்ன வந்த வசனம், தாகமுள்ளவர்கள் என்னால் ஒரு வாசிங்க, அது இலவசமாய் பெற கடவன். ஏசாயா தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் கண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென். ஏனென்றால் எல்லாமே தேவன் இலவசமாய் தந்தபடினால அதை இலவசமாக தேவன் என்ன செய்கிறேன் இவன் இதை கொண்டு வர்றான் நன்றி கடனுக்காக அதிக, ஆனால் அவர் எடுக்கலை என்று அது வார்த்தைக்கு புறம்பானது. ஆனால் அவன் தசமபாகம் கொடுக்கிறது தேவனுக்காக மற்ற காரியத்தை செய்கிறது அது வேறு. ஆனால் இவன் ஒரு வியாதியை சுகப்படுத்தினதுனால கொண்டு வருகிற வேளையில் அது வந்து வேத ஒழுங்கல்ல. தீக்கரிசி கஷ்டம்தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும். என அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருப்பதனால அவர் என்ன செய்யலை, அதை எடுக்கலை. பாருங்கள், ஏனென்றா அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆமேன். அப்போ அதுக்கு பிற்பாடு அவன் கடந்து போனான். இப்போ இது கடைசி கூட்டம் வந்து அதிக நேரமாயிட்டு இவர் அதிக பலவீனமாயிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அம்மா வாரா. அந்த அம்மா வாரா எல்லாருமே இப்போ மூடிக்கொண்டு இருக்கிறாங்க, கடைசி நேரம். அப்போ அவள் வர்றா, அவளுக்கு வியாதி, கையை பிடிச்சி பார்க்குறேன், கையில் வந்து எந்த என்ன வைப்ரேஷனும் இல்லை. அப்போ அவர் நினைக்கிறேன் இது வைப்ரேஷன் இல்லாதபடினால இவளுக்கு வேறு பிரச்சனைன்னு பார்க்குற வேளையில் அவளுக்கு என்ன வருதுண்டா மூட்டு வாதம், அதாவது கால்களில் மூட்டு வாதம் ஏற்பட்டபடினால் அவளால் நடக்க இயலாது. அதனால் அவள் அதிக தொல்லையாக இருக்கிறது அவர் காண்றார். அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், நீண்ட நேரமாக போராடி ஜெபிக்கிறேன், சுகமாகையில் எல்லாரும் மூடிக்கொண்டிருக்கிறபடினால அவர் என்ன செஞ்சிட்டார்ண்டா அவளை அனுப்பிட்டார். என்னண்டா நீங்கள் போங்க, ஆனால் அவர் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சுகமாக்கினார், நீங்கள் விசுவாசத்தோட போங்கண்டு இவர் அனுப்பிட்டு இவர் என்ன செஞ்சிட்டார், மூடிட்டு வந்து அங்கே வீட்டுக்கு என்ன ஹோட்டலுக்கு வந்துட்டு. ஏன்னா அவர் கூட்டங்களை நடத்துகிற வேளையில் ஹோட்டல் அவரை அரேஞ்ச் பண்ணி அந்த இடங்களில் தான் தங்க வச்சாங்க. அப்போ இவர் அதிக பலவீனம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு மனிதன் வாரான். அந்த மனிதன் வந்து என்ன சொல்கிறான்டா, என்ன யாருன்னு தெரியுமான்னு அவர் சீக்கிரம் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறேன், நேற்று வந்து கடைசியாக வந்து நீர் ஒரு அம்மாவுக்காக நீர் ஜெபித்தீர், அது யாரும் அல்ல, அது என்னுடைய மனைவி தான். அவள் வந்து சுகமாகிவிட்டால் நீர் ஜெபித்து நீர் கடந்து போயிட்டு, ஆனால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து அவள் சுகமாயிட்டா. ஆனாலும் வந்து என்ன காரியம் என்றால் அவள் உளறி கொண்டிருக்கிறாள். அவள் பேசின காரியங்களை தான் என்னால் புரிஞ்சு கொள்ள இயலாது. அதை குறித்து தான் நான் வந்து விவரமாக அறிந்து கொள்ள வந்தேன். அப்போ அவர் கேட்குறேன் என்ன காரியம் என்று. அப்போ அவர் சொல்கிறேன், நீ அவளை ஜெபிக்கும் போதான் அவளை என்ன செய்கிறாருன்னா ஜெபிக்க அவர் அழைச்சி, இப்போ தீக்கரிசி அந்த ஸ்திரீ அந்த கணவன் இந்த 3 பேர் தான் நிற்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவமுள்ள ஒரு மனிதன் அருகில் நிற்கிறத இந்த ஸ்திரீ காண்றான். அப்போ கண்டுட்டு அப்போ என்ன செய்கிறாருண்டா, அந்த தூதன் என்ன சொல்கிறான்டா, அந்த ஸ்திரீயை பார்த்து நீ பலவீனமாக வந்திருக்கிறா, நீ ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறா, நிச்சயமாக வந்து இந்த தீக்கரிசி ஜெபித்தா நிச்சயமாக நீ அவர்கிட்ட நீ கேட்டியன்னா அவரோட விண்ணப்பம் நிச்சயமாக உன்னை குணமாக்குமென்று அந்த ஸ்திரீயை பார்த்து அந்த மனிதன் என்ன சொல்கிறான் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். அது சொன்னார்ன்னு அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா, இந்த புருஷன்கிட்ட கதைக்கிறார்.
அப்போ அந்த புருஷன் வந்து என்ன செய்கிறாருன்னா இப்படி ஒரு காரியம், ஆனால் நானும் நீரும் என் மனைவியும் தான் இருந்தேன். ஆனால் இவள் என்ன சொல்கிறாருண்டா, ஒருவர் வந்து அங்கே நிற்கிறார், அவர் அவளோட பேசினதாக வந்து இவள் சாட்சி சொல்கிறாள் என்று சொல்கிறதுக்குள்ள அப்போ தீர்க்கதரிசி உடனே கேட்குறேன், நீ என்னுடைய கூட்டத்துக்கு நீ முதல்ல வந்திருக்கியான்னு கேட்க. சொல்லி இல்லை, இந்த முறை தான் நாங்கள் வந்தோம். அப்போ அவர் சொல்கிறேன், அதாவது கர்த்தருடைய தூதன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்தித்த விதங்களை குறித்து நான் இது என்ன சொல்ல வாழ்க்கை வரலாறு நான் பேசியிருந்தேன், நீ அதை கேட்டிருக்கிறியான்னு அவர் சொல்ல இல்லை, நான் அதை கேட்கல, அதனால் வந்து நான் அதை அறியலை. அப்போ பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் என்னத்தை காண்றோம்டா, அந்த ஸ்ரீ அவள் விசுவாசத்தோடு வாராள், அவள் ஒரு மனிதன் அங்கே காண்றாள். ஆனால் பாருங்கள், இதே அந்த ஸ்ரீ அந்த வாழ்க்கை வரலாறு தீர்க்கதரிசி பிரசங்கித்தது அறிஞ்சிருந்தால் அவளே என்ன செஞ்சிருப்பாள், அது யாருன்றதை அறிஞ்சிருப்பாள். ஏன் வாழ்க்கை வரலாறில் தேவன் வந்து இப்படி அந்த தீர்க்கதரிசியோடு இடப்படுறேன், ஒரு சத்தமானது இப்படி இடப்படுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் என அந்த குகைக்குள்ளே வந்து அவரை சந்திக்கிறது எல்லாமே அவர் என்ன செய்கிறார், வாழ்க்கை வரலாறு பிரசங்கிக்கிறேன். அப்போ இன்றைக்கும் என்னண்டா, இன்றைக்கி இந்த மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்கை அவங்க செய்தியை பார்க்குறாங்க, வேதத்தை பார்க்குறாங்க, ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறை வந்து அதிகமாக நேசிப்பதில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை வரலாறை நேசித்தாதான் இந்த பொருள் எல்லாம் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அப்போ தீர்க்க சொல்கிறேன், அது வேறு யாரும் இல்லை, அது கர்த்தருடைய தூதனானவர். அப்போ என்ன பாருங்கள், அப்போ அந்த காட்சியை காண்ற ஸ்லாக்கியத்தை பாருங்கள், தேவன் அந்த ஸ்திரீக்கு. ஆனால் புருஷன் பார்க்க அன்றைக்கி பார்த்தேன், எம்மாவூருக்கு போகிற வேளையில் எம்மாவூருக்கு இல்லை, தமஸ்குக்கு போகிற வேளையில் பவுலோட நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் யார் மட்டும் கண்டது, பவுல் மட்டும்தான் காண்றான், மற்ற யாருமே அதை காணல. அதே போல் பாருங்கள், தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை, அது மாத்திரமில்லை, அதுக்கு பிற்பாடு அந்த தூதன் வந்து என்ன தீர்க்கதரிசிக்கு பக்கத்தில் இருந்ததாகவும், அந்த தீர்க்கதரிசியிடத்தில் அந்த தூதன் சொல்கிறாராம், நீ வந்து பலவீனமாக ஒல்லியாக இருக்கிறான்னு நீ கவலைப்படாத, உன்னுடைய சரீரம் வந்து மாறும், ஏன்னா அது சுகமாக்கும். அதுக்கு பிற்பாடு அந்த தூதன் என்ன செய்கிறார்னா, அந்த ஸ்திரீட்ட சொல்கிறார், நீ வந்து இவர் மெல்லிசாக இருக்கிறேன், ஏழாமல் இருக்கு, ஏன்னா அந்த டைமில் பலவீனமாக தானே இருக்கேன், நான் சொன்னேன்னா இருக்கிறதுனால இவர் எனக்கு சுகமாக்குவேரான்னு நீ சிந்திக்காத, நிச்சயமாக அவர் ஜெபித்தா உனக்கு சுகமாக்குவேர், நான் அவரை சுகமாக்குவேன், அவர் கொஞ்ச நேரம்தான் அப்படி இருப்பார், அதுக்கு பிறகு நான் அவரை மாற்றுவேன் என்று சொல்கிறது. இப்படியெல்லாம் சொல்கிறாண்டு சொல்கிறா. அது மாத்திரமில்லை, அவள் என்ன சொன்னாலாம், கூட்டத்தை முடிஞ்சு ஆனால் நாங்கள் போனோம், ஆனால் பார்த்தீங்கன்னா உம்மோடு கூட ஒரு மனிதன் உமக்கு பின்னாலே வாரேர், ஆனால் நான் வந்து நான் அந்த மனிதன் சொல்கிறான், புருஷன் சொல்கிறேன், நான் பார்த்த நீர் மட்டும்தான் போனீர், ஆனால் இவ சொல்கிறா ஒரு மனிதன் உம்மோடோடி போனாரண்டு. ஆமே. அப்போ தீர்க்க சொல்ல அது கர்த்தருடைய. அப்போ இவருக்கு சந்தோஷம் பார்த்து, ஏண்டா இந்த நேரத்தில் அவர் பலவீனமாக இருக்கிறார், இயலாமல் இருக்கிறார், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற வேளையில் அந்த ஸ்திரீ சொன்னது வந்து இவருக்கு இன்னும் தைரியத்தை பாருங்கள். என்ற வேத வார்த்தை, கர்த்தருக்கு பயந்தவர்களை எப்படி அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி நடப்பார்கள். ஆமே. அப்போ பாருங்கள், எப்பயுமே தேவனுடைய ஜனத்தோட கர்த்தருடைய தூதர்கள் வந்து இருப்பாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், ஒரு தூதன் அவரோடு எப்பயுமே நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்குள்ள இவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். அப்போ பாருங்கள், அப்படியாண்டா மணவாட்டிக்கும் தேவன் அந்த சான்ஸை, அந்த தருணத்தை அவர் தந்திருக்கிறார். அப்போ அதனால தான் நாங்கள் எப்பயுமே அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கணும். ஆமென். ஏண்டா கர்த்தருடைய தூதன் எனக்குள்ள வேறு யாரும் அல்ல, அது தேவனே. ஆமென். அப்போ பாருங்கள், தேவன் எப்பயுமே எங்களோடு கூட அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து அதிக மகிழ்ச்சி என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். அப்போ பாருங்கள், அப்போ அதை தான் அவர் என்ன சொல்கிறார், உம்மோடு அந்த தூதன் அங்கே கடந்து சென்றார் என்று அவர் என்ன செய்கிறார், காரியங்களை சொல்கிறத நாங்கள் அப்போ பாருங்கள் இவ்வளவு ஒரு அதிசயம். இதுக்கு பிற்பாடு பாருங்கள், தீர்க்கதரிசி 1948 மே மாதம் 13ஆம் தேதி வாஷிங்டன் என்ற நகரத்தில் வந்து ஒரு பெரிய ஊழியத்தை வந்து அங்கே நடத்துகிறாங்க. அந்த இடத்துல இப்போ இவரோட கனடா, அமெரிக்கா அப்படியாக ஒவ்வொரு இடங்கள்ல இருந்த
பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவரோட நடக்கிறான் பாருங்கள். ஏனென்றா தேவன் இவரோடு இருக்கிறார் என்று அறிந்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவரோட வந்து இவருடைய மகத்துவங்களை ஏன்னா ரேடியோ பத்திரிகை கூடாக அதை கடத்தணும் என்று இவரோட கூட வர்றாங்க. வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் இருந்ததை விட அதிக பலவீனம் அடைகிறார். பலவீனம் அடைஞ்சு அப்படியே ஆக்கள் எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு வராங்க. இவர் பிரசங்கித்து முடிஞ்சு ஜெப வரிசையில் அவர் அழைக்கிறார். ஆனால் இவரை இயலாமல் கடைசியாக என்ன செஞ்சிட்டாருண்டா இவர் கீழே விழுந்து விட்டார். அப்போ விழுந்து விட்டோன்னே இவங்க அவரோடு இருந்த போதர்களுக்கு எல்லாமே பெரிய ஆச்சரியம் மாத்திரமில்லை, யோசனை. ஏனெண்டா தங்களோட ஊழியங்கள் எல்லாமே நாங்கள் விட்டுட்டு இவரை நம்பி வந்தோமே, இந்த டைமில் வந்து இவர் இப்படி ஆயினோன்னு அவங்களுக்கு யோசனை வராமல் இருக்குமா? ஏனெண்டா ஏன்னா அப்போ எத்தனையோ ஆயிரம் பேர் என சுகமாகி கொண்டிருக்கிறாங்க, என விடுதலை ஆகி கொண்டிருக்கிறாங்க. கண்ணால் எல்லாமே பார்க்குற வேளையில் இவர் பலவீனமாகி இவர் கீழே விழுந்தால் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவர பெரிய ஊழியங்களை நம்பி எல்லாமே விட்டு வந்த உடனே இந்த காட்சி ஏற்பட்டோன்னே இவங்களுக்கு வந்து பயங்கர யோசனை. கடைசியாக கீழே விழுந்துட்டு வீட்டை கொண்டு போகிறாங்க. அதிக பலவீனம். கடைசியாக என்ன செய்கிறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் பார்க்குறார், எல்லாமே அதிக இயலாமையாக இருக்கிறார். அவர் சொல்லிட்டு இனி வந்து இவர் ஊழியம் செய்கிறது வந்து அதிக ரெஸ்ட் எடுக்கணும், இவர் செய்கிறது கஷ்டம், அதனால் இவர் வந்து இனி ஊழியம் செய்ய கஷ்டம், அதனால் வீட்டுக்கு கொண்டு போய் அதிக ரெஸ்ட் கொடுங்கன்னு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த காரியத்தை வந்து அவங்க சிந்திக்கிறாங்க. இப்போ எல்லா ரிப்போர்ட்டும் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணி எல்லாமே. ஏண்டா இவருக்குள்ளே வயிற்று, ஏண்டா இவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே அதை பிரசங்கிச்சிருக்கிறேன், 6 அங்குல அந்த மிருகமண்டு. ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு 7 வருஷத்திலும் என்ன நடக்கிறது, அந்த வியாதி அந்த வியாதி தான் இப்போ வந்திருக்கு. அப்போ 14 வயசில் நினைக்கிறேன் ஜிம்பூல் என அவன் வந்து வெடி வச்ச பிற்பாடு இவர் நரம்புகள் அவங்க மாறி கட்டின பிற்பாடு இவர் வயிற்றிலிருந்து ஒரு அமிலம் மாறி என சுரந்து ஏன்னா அதனால் இவருக்கு சாப்பிட இல்லாமல் பலவீனம் அடைகிறது வந்து இருக்குது. அப்போ 14 வயசு வந்த பிறகு 21 வந்து பிறகு 7 சரியாக ஒவ்வொரு 7 வருஷமும் வரும். அப்போ ஒவ்வொரு 7 வருஷம் அது அப்போ இப்படியாக. ஆனால் வைத்தியருக்கு தெரியாது. ஒவ்வொரு முறையும் தீக்கரிசி அதுக்கு பிற்பாடு ஜெபித்த பிற்பாடு சுகமாயிடும். ஆனால் அது ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யும், 7 வருஷத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது வந்து போகிறது. அதுக்கு பிற்பாடு இப்போ ரிப்போர்ட் எல்லாம் வரப்போகிறது. அப்போ ரிப்போர்ட் எல்லாம் வர்ற வேளையில் இப்போ தீக்கரிசி என்ன செய்கிற, ஆண்டவரே இப்போ ரிப்போர்ட் வரப்போகிறது, என்ன ரிப்போர்ட் வரப்போதோ தெரியலை, ஆனாலும் நீர் என்ன சுகமாக்கும் என்று ஜெபிச்சு கொண்டிருக்கக்குள்ளே இவர் ஒரு தரிசனம் காண்ற வேளையில் என்ன தரிசனம்ண்டா, ஒரு மரம், பெரிய மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய மரம் வெட்டப்பட்டிருக்கிற மரத்தில் ஒரு குளியல் மாதிரி ஒரு காரியம் என்ன செய்கிறது, கிண்டப்பட்ட மாதிரி இருக்கிறது. அப்போ அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 வயசு பையன் மாதிரி ஏன்னா ஒருவரை பார்க்குறேன். ஆனால் திரும்ப அவர் உத்து பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா அது அவராக தான் இருக்கிறது. அப்போ அதுக்கு பிற்பாடு அவரிடத்தில் ஒரு கத்தி, சிறு கத்தி மாதிரி ஒன்று இருக்கிறது. ஒரு தடியை எடுத்து அவர் என்ன செய்கிறாருண்டா கின்ற வேளையில் அதுக்குள்ளே ஒரு என்ன செய்கிறாருன்னா ஒரு மிருகத்தை பார்க்குறேன். அந்த மிருகம் பார்த்திங்கன்னா அது 6 அங்குல என்ன நீளமுள்ள அந்த மிருகம். அந்த மிருகம் வந்து இவர் என்ன செய்கிற கிண்டக்குள்ளே. அப்போ இவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறார், நீ இதை கிண்டுறதுக்கு வேலையில் கவனமாயிரு, அந்த இது வந்து உன்னில் பாஞ்சிரும், ஏன்னா கிட்சியால் கிண்டக்குள்ளே உன்னில் பாஞ்சிருமன்ட்டு. அதனால் பார்த்தா அவன்கிட்ட கத்தி தான் இருக்குது, அதை கொண்டு ஒன்றுமே செய்யலை, அதனால் நீ கவனமாயிருந்துட்டு பார்த்தா அது வந்து இவராக இருக்குது. அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறேன்டா அவர் கிண்டுற வேளையில் பார்த்திங்கன்னா அந்த அணில் மாதிரி இருக்கிற அந்த 6 அங்குல அந்த மிருகம் என்ன செய்யுது, இவரோட தோளில் பாஞ்சி அங்கேயும் இங்கேயும் அப்படி இருக்கிறது. கடைசியாக ஏதோ ஒன்று சொல்ல அவர் வாயை திறக்கக்குள்ள அந்த இது என்ன செஞ்சுட்டு இவர வாய்க்குள்ளால் போய் வயிற்றுக்குள்ளே போடுறது. இவர் ஒரு தரிசனமாக வந்து இவர் என்ன செய்கிறார் காண்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட்.
அப்போ தரிசனம் கண்ட பிற்பாடு அதை என்ன செய்யறது, அது போய் வாயிட்டுக்குள்ளே போயிட்டு அதை நாங்கள் பார்த்தோம். ஜிம்புல் என்ற அந்த மனிதன் 14 வயசு இருக்கக்குள்ளே செய்த பிற்பாடு அதை என்ன செய்கிறது வருது. அப்போ இப்போ அவர் தரிசனத்தில் காண்ற வேளையில் என்ன ஒரு கத்தி மாதிரி காண்றேன். அப்போ என்ன அதில் அர்த்தம்ண்டா, கத்தியால் தான் என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சின்ன கத்தி. ஏன்னா தீக்கஸ் காண்றே தானே சிறு கத்தி ஒன்று வைக்கிறேன், அதனால் இந்த மிருகத்தை கொள்ளையிலாதண்டு அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். அப்போ தான் அது என்ன அர்த்தம்ண்டா, வைத்தியர்கள் இதுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது, ஏன்னா இதை தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்பதை அவர் காண்றார். ஏன்னா இவர் ஏற்கனவே 6 சொப்பனங்களும் 7வது தரிசனம் என்ற ஒரு காரியம் நாங்கள் பார்த்தோம். அதில் 6 சொப்பனங்களை பார்த்தோம் நாங்கள். அதில் நாங்கள் பார்க்குற வேளையில் என்ன நடக்கிறது, 6 புறாக்கள் வர்றது, ஏன்னா அதுக்கு பிற்பாடு ஒரு 7வது புறா வர்ற வேளையில் என்ன செய்கிறது, இவர் விடுதலை ஆவேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருந்தார் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதே மாதிரி இவருக்கு அப்போ தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறார், 6 முறை தான் இது வரும். ஆனால் 7வது முறை என்ன செய்யாது, வராது, நீ இதை காண மாட்டா என்ற நிச்சயம். அப்போ அதனால் நான் எப்போ நான் அந்த 7வது பறவையை காண்பேனோ அப்போ நான் விடுதலை ஆவேன் என்று நாங்கள் இனிதான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் முன்னுக்கு நாங்கள் பார்த்தபடினால நான் அதோட காரியத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காரியத்தை இவர் என்ன செய்கிறார், ஏற்கனவே அந்த காட்சியை தேவன் காண்பிச்சிட்டார் இவருக்கு தரிசனத்தில். அந்த மிருகம் எப்படி உள்ளே போனதை 7 வருடத்துக்கு ஒரு முறை வாரதும் இவருக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறா, எலாபிரனா இவருடைய தாயார் என்ன செய்கிறாண்டா, ஓடி வாரா. ஓடி வந்துட்டு தீக்கர்ஸில் கேட்குற என்ன நடந்தது, டாக்டர் என்ன நடக்கிறாருன்னு சொல்ல. அப்போ சொல்கிறேன், டாக்டர் இயலாது, இனி நீ இதால் சுகமாகலான்னு அனுப்பிட்டேர், அதனால் தேவன் என்ன சுகமாக்குவேன்ட்டு நான் வீட்டை வந்துட்டேன். ஏனண்டா அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, ஆப்ரேஷன் பண்ணுவோம், எதுக்கும் இது சரி வராது ஆனால் இவர் தேவண்ட தரிசனம் என்ன சொன்னது, இது வெறும் ரிமைண்டர், அதாவது நீ ஞாபகப்படுத்திக்கொள், இது வெறும் 6 அங்குலம் மாத்திரம். ஏன்னா அப்போ 6 அங்குலம் மாத்திரமே. அப்படின்டா என்ன அர்த்தம்ண்டா, நீ ஞாபகம் கொள்ளு, இது வெறும் 6 அங்குலம்தான். அப்படி என்ன அர்த்தம்ண்டா, இது சின்னது தான், ஆனால் தேவன் உன்னை சுகமாக்குவ, இதுக்கு நீ பயப்படாத என்று தேவன் சொன்னபடினால இவர் என்ன சொல்கிறாருண்டா, டாக்டர்கிட்ட எனக்கு ஒன்றும் செய்யணும், ஏன்னா அவங்க மாற்றி கீர்த்தி செஞ்சிருவாங்களே, ஏற்கனவே அப்படி செஞ்சாங்க தான். அதனால் அவர் என்ன செய்கிறேன்டா, நீங்கள் செஞ்சிருவாங்க, கத்தர் என்ன சுகமாக்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாமன்ட்டு இவர் வந்துட்டார். அப்போ தாய் சொல்கிறா, நான் ஒரு சொப்பனம் கண்டனான், என்னண்டா ஒரு 6 பறவைகள் அப்படியே உன் மீது அமர்றதை பார்க்கல. அப்போ உடனே தீக்க சொல்கிறேன், வேணாம் நான் மிச்சத்தையே நான் சொல்கிறேன்ட்டு சொல்கிறேன். இப்படி நீங்கள் 6 பறவை கண்டீங்க, 7வது ஒரு பறவை வந்துச்சு, என்ற மார்பில் நின்றுச்சு அப்படின்றக்குள்ளே அவ கேட்குறா, இது எப்படி உனக்கு தெரியும் என்றக்குள்ள அவர் சொல்கிறேன், நீங்கள் கண்டதை தேவன் எனக்கு காண்பித்தார் பாருங்கள். ஏனெண்டா அது வேத ஒழுங்கு. ஏண்டா தானியலும் என்ன செய்கிறான், அந்த இவன் யார், நேபுகாத்நேச்சர் கண்ட தரிசனத்தை சொப்பனத்தை அவன் சொப்பனம் சொல்லாமலே இவன் சொப்பனத்தை கண்டு அதில் விளக்கத்தையும் சொல்கிறான். அப்போ பாருங்கள், தேவன் தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் வைத்து. அப்போ தாய்க்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அவர் சொல்கிறார், இதுதான் அந்த காரியம் என்று சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு என்ன செய்கிறாரண்டா, வீட்டில் இருக்கிற வேளையில் இவருடைய வேதாகமமானது திருப்பப்படுகிறது. திருப்பப்படுற வேளையில் எந்த அதிகாரம்ண்டா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க, தீயாதே, கலங்காதே, நீ பயப்படாத, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தரானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வாசனம் வந்தோன்னே இவருக்கு நல்ல பலம் விசுவாசிச்சு. ஆச்சரியம் தானே, வேதாமம் திறந்து தேவன் தருகிற வேளையில் பார்த்தீங்க, அந்த இமைப்பொழுதிலே பார்த்தீங்கன்னா இவர் சுகமாகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமென். இப்போ பாருங்கள், தீர்க்கதரிசியை அவங்க நம்பி அவங்க அப்செட் ஆகிட்டான். ஏன்னா வேதம் இதுதான் நான் சொல்கிறது, வாழ்க்கை வரலாறு தெரியணும் அல்லது வேதம் தெரியணும்
அப்போ தான் ஒரு ஊழியக்காரனுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ ஒரு காரியம் நடந்தால் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம், எங்களோட ஓட்டத்தை பார்ப்போம். நாங்கள் ஜோபுக்கு நடந்த வேளையில் ஜோபு என்ன செய்து ஆராய்ச்சி பார்த்தான். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு சாட்சி. அப்போ நாங்கள் கத்துற வழியில் நடந்து எங்களோட வாழ்க்கையில் துன்பங்கள், பிரச்சனைகள், காரியம் எல்லாமே வருதுண்டா நாங்கள் என்ன செய்யணும், அமைதியாக இருந்து நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து விசுவாசத்தோடு போகணும். போவாட்டி தான் நாங்கள் என்ன செய்வோம், தடுமாறுவோம். எங்களை நம்பினவங்க தடுமாறுவாங்க, மற்றவங்க எங்களை என்ன செய்வாங்க, புறங்கூறுவான். பாருங்கள், யோபுக்கு சொன்னது மாதிரி அல்லது தீர்க்கதரிசியை நம்பி வந்த ஊழியக்காரர்கள் பயந்த மாதிரி நாங்கள் நம்பி ஊழியங்களை விட்டுட்டு வந்துட்டோமே, பார்த்தா இவருக்கு இப்படி ஆயிட்டேன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் எல்லாமே வேத ஒழுங்கு. ஏண்டா வியாதி, ஒரு மனிதன் வியாதிப்படணும். அப்போ பாருங்கள், வியாதிப்பட்டாலும் அவர் தன்னை ஊழியத்தை விட்டாரா? இல்லை. ஏண்டா தன்னுடைய சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏண்டா நாங்கள் சேவை செய்ய வந்தோம்டா கடவுளுக்கு எங்களோட சரீரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் எல்லாமே கொடுக்கணும். அப்போ பாஸ்டிங் இருக்கணும். பாஸ்டிங் இருந்தால் நாங்கள் மெலிவோம். நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட அழகு குறையும். அப்போ நாங்கள் அழகாக இருக்கணுமென்று செஞ்சோம்டா நாங்கள் இன்னுமே சுயமெனில் சாம்பலாக மாறையில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் வடிவாக இருக்க வலிக்கிறோம், அழகாக இருக்க வலிக்கிறோம், உழைக்க விருப்பம் இல்லை, நித்திர முழிக்க விருப்பம் இல்லை, இப்படி எல்லாம். அப்போ தீர்க்கதரிசி அப்படி இருந்தாரா? இல்லை. தொடர்ந்து ஜனங்கள் வாராங்கன்னொன்னே 8 நாள் கூட இரவும் பகலும் ஊழியத்தை செய்கிறார். இதுதான் ஊழியம். அப்போ பாருங்கள், அப்படி ஏற்படுற வழியில் பிசாசங்களை சோதிப்பான், சரீரத்துக்கு வேதனையை தருவான். இனி நாம் எனக்கு இனி வயதாயிட்டு அல்லது எனக்கு 7 ஆகிட்டு ஒரு முறை வந்தபடினால இனி நம்ம பாசிங் இருக்கக்கூடாது, முதல்ல மாதிரி எனக்கு இருக்க இயலாது, முதல்ல மாதிரி செய்ய இயலாது என்றுட்டு எங்களோட உடம்பை நாங்கள் காப்பாற்ற வெளிக்கிட்டோம்டா கடவுள் எங்களோட இல்லை. அப்போ இன்னும் எங்களோட அவர் இல்லை. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துக்கு வந்தால் அவன் வெளிப்பாடு அறியணும். கடவுள் என்ன கொண்டு எதை செய்ய திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் அவன் இந்த பூமியில் எதுவுமே எங்களை எடுக்க இயலாது. நாங்கள் சாக முடியாது, மரிக்க முடியாது, நாங்கள் அழிய முடியாதுன்றதை நாங்கள் என்ன செய்யணும், நம்பணும். அப்போ பாருங்கள், அதனால தான் தீர்க்கதரிசி பாருங்கள் அந்த விசுவாசத்தோட ஏலாட்டியும் அவர் ஊழியத்துக்கு வர ஜனங்கள் பாவம். அப்போ பாஸ்டிங் இருக்கிறார், சுகமாக்குற. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடம். அவனை இன்றைக்கு பாருங்கள், சில பேருக்கு வருத்தம், வியாதி எல்லாமே வந்துட்டால் என்ன செய்வாங்க, அந்த குளிசையை தொடர்ந்து குடிக்கணும், நாங்கள் தொடர்ந்து கிளினிக் போகணும், தொடர்ந்து நம்ம காரியங்களை செய்யணும் என்று அந்த உடம்பை தேட்டை தான் பார்ப்பாங்க. அதுக்கேற்ற சாப்பாடை தான் பார்ப்பாங்க ஒழிய, ஆனால் தேவனுக்காக எதை செய்கிறோம், பிரயாசப்படுற காரியங்கள் எதையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ரைட். அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யிட்டார், சுகமாயிட்டார். இதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறாருண்டா, பத்திரிகை என்ன செய்கிறாருண்டா, அந்த நான் சொன்னேன் கனடா அந்த ஊழியக்காரனால் பத்திரிகை வெளியிடுற அந்த பத்திரிகையில் இவர் பார்க்குற வேலையில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறார். அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பார்க்குறார். என்னென்னா 1948 மே மாதம் 14ஆம் தேதி என்ன நடக்கிற, அவங்க ஒரு தேசமாக சுதந்திரம் அடைகிறாங்க. அதெல்லாம் அவர் வாசிச்சுட்டு அவர் நினைத்து பார்க்குறேன், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எப்படியாக 1900 வருஷங்கள் இந்த தேசம் இல்லாமல் தேவன் எப்படி மீண்டும் கொண்டு வந்தது எல்லாமே அந்த கட்டுரையில் அவர் என்ன செய்கிறார்ண்டா அதை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார், ஆச்சரியப்பட்டு காரியங்கள் அவர் படித்து கொண்டிருக்கிறத அவர் அந்த வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் பரிபூர்ண சுகமாயிட்டு அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறாருண்டா திரும்ப கூட்டங்களை என்ன செய்கிறார், ஒழுங்குபடுத்துகிறாங்க. திரும்ப கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு எல்லாமே சந்தோஷம். திரும்ப என்ன நடக்கிறது, அந்த கூட்ட ஒழுங்குகள் எல்லாமே ஒழுங்குபடுத்துகிறபடினால இப்போ இந்த பாஸ்டர்மாருக்கு எல்லாமே தெரியும் தானே. அப்போ இவங்க ஒரு தீர்மானிக்கிறாங்க என்னென்னா, முதல் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் இவர்கிட்ட கூட்டி வந்தாங்க. ஓர்டரில் கூட்டிகிட்டே இருந்தாங்க.
எத்தனை இருந்தாலும் இரவாயினாலும் இரவு பகலாக இருந்தாலும் ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க தீர்மானிக்கேண்டா இவங்க தீர்க்கதரிசியோட ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊழிய பொறுப்பில் இருந்தாங்க. ஏன்னாண்டா அவங்க தான் ஒழுங்குபடுத்துவாங்க கூட்டங்களை, எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே. அப்போ இவங்க தீர்மானிக்கிறாங்க எப்படியாண்டா இனி நாங்கள் அப்படி இல்லாமல் ஒரு கார்ட் வைப்போம். ஜெப அட்டை 2 பேர் தீர்க்கதரிசி பாருங்கள், அந்த ஜெப அட்டையை வந்து கொடுக்கப்படும். அது 100 பேருக்கு கொடுக்கப்பட்டால் அந்த 100 பேர் மட்டும்தான் வரலாம். மிச்சம் எல்லாமே கண்ட்ரோல் லிமிட் பண்ணப்படுது. முதல் பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாமே வரலாம். அப்போ நீங்கள் செய்தியில் படிக்கக்குள்ளே தெரியும் முன்னுக்கு. ஏன்னா 50 பேர் வாங்க, தீர்க்கதரிசி அழைப்பேர், 1ஆம் நம்பர் வாங்க, 10ஆம் நம்பர் வாங்க, 5ஆம் நம்பர் வாங்க, அப்படி அழைப்பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிக்கிறவங்க. அப்போ அதே மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த மேனேஜர்மார் அதை ஒழுங்குபடுத்துகிறாங்க. லிமிட் இவர் ஏற்கனவே பலவீனமாகிட்டே தானே, இவருடைய சரீரம் வீக் ஆகிட்டு அதிகமாக மெலிஞ்சிட்டேர். ஆனால் தேவன் இப்போ அந்த வியாதியை சாப்பிடலாம் எல்லாம் சுகமாக்கிட்டு. ஆனால் இவங்க தீர்மானித்து என்ன செய்கிறாங்க, அந்த ஜெப அட்டை முறையை கொண்டு வர்றாங்க. விளங்குதா எப்படி இந்த ஜெப அட்டை முறை வந்தது என்பதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். முதல் பார்த்தீங்கன்னா லிமிட் இல்லை. ஏன்னா எவ்வளோ பேரும் வரலாம், எவ்வளோ பேருக்கும் சுகமாக. ஆனால் இவர் ஊழியத்தில் வளர்ந்து வரக்குள்ள இவருடைய சரீரத்தை அவங்க ஏற்படுத்த சரீரத்தின் நிலையை அறிஞ்ச என்ன செய்கிறாங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து இவங்க கொண்டு வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த வண்ணமாக வந்து இவங்க காரியங்களை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக அவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க. பல்லாயிரக்கணக்கானவங்க வாராங்க. அந்த கார்டு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, சுகமாகறாங்க. அப்போ அதில் ஒரு அதிசயம் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிறகு நடக்குது, இதில் இல்லை, இது ஸ்டார்டிங்கை தான் சொன்னேன்னா. ஆனால் அந்த கார்டு வந்தபடினால இப்போ ஞாபகம் வரக்குள்ள சொல்கிறேன், அந்த கார்டில் அவங்களுக்கு என்ன வியாதி என்று எழுதுவோம். அப்போ அந்த வியாதி அந்த காட்டை தீர்க்கதரிசி பார்க்க மாட்டேர். ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொல்லுவேர், உனக்கு இந்த இடத்துலேருந்து வாரா, ஏன்னா உனக்கு இன்ன வியாதி இருக்குது ரெண்டு காட்டை பார்த்தா சரியாக இருக்குது. அப்போ பாருங்கள் இவ்வளவு ஆச்சரியம். அப்போ பாருங்கள் தேவன் எப்படி அவரோடு இடைப்பட்டார், அப்படி மகத்துவங்கள் எல்லாமே நடந்து. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வேறொரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கூட்டம் பெரிய கூட்டம், 6000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த வேளையில் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இவருக்கு வியாதிப்பட்டோன்னே இவருக்கு யோசனை வந்துட்டு தீர்க்கதரிசிக்கு. அப்போ அவர் யோசிக்கிறார், இதோடு என்ற ஊழியம் முடிஞ்சா, ஏன்னா எல்லாமே காரியம் முடிஞ்சான்னு சிந்திக்கிற வேளையில் இவருக்கு ஞாபகம் வருது, தேவன் வந்து 2 அடையாளம் கொடுக்குற. ஏன்னா ஒன்று இருதயத்திட சுகம் அளிக்கிற வரம். ஏன்னா அவரை ஜனம் நம்பி வந்தால், ஏன்னா அவர் கரத்தை பிடிச்சி பார்க்கும்போது ஏன்னா அந்த வைப்ரேட் ஏற்படும். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் ஜனங்கள் உன்னை நம்புவாங்களா இருந்தால் உனக்கு முன்னால் கேன்சர் கூட நிற்காதுன்று தேவன் ஒன்றை கொடுக்குறேன். முதலாம் இழுப்பு. ஏன்னா 2 அடையாளம் கொடுக்குறேன். முதலாவது சுகமாக்குற வரம், ஏன்னா சுகமளிக்கிற வரம். 2வது பார்த்தீங்கன்னா இருதயத்தின் பகுத்தறிகிற வரம். அப்போ அவர் அந்த பலவீனமான நேரத்தில் சிந்திக்கிறீர், இப்படியெல்லாம் எனக்கு வந்துட்டு இதுதான் முடிவாக இருக்குமோன்று சிந்திக்கிற வேளையில் அவருக்கு ஞாபகம் வருது, தேவன் 2 அடையாளத்தை தந்து. இப்போ ஒன்று தானே நிறைவேறிட்டு, என்னொன்று என்ன செய்யலை, நிறைவேறல. அப்போ தேவன் நிச்சயமாக என்னை எடுத்துக்கொள்ளையில் இன்னைக்கு என்ன ஊழியம் இருக்குன்றதை அவர் அதில் சிந்திக்கிறேன் முன்னுக்கு. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய கூட்டத்தை இதன்றாங்க. தீர்க்கதரிசி இந்த மோசேடதை வச்சு பிரசங்கிக்கிறேன். மோசைக்கும் என்ன நடந்தது, 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்ட வேளையில் அவனும் என்ன செய்கிறான், அந்த அடையாளத்தை வச்சு செய்கிறத பார்க்குறோம். அவனுக்கும் என்ன நடந்துச்சு அதை நான் முன்னுக்கு சொல்ல மறந்துட்டேன். மோசைக்கும் என்ன நடந்தது, அதிக ஜனங்கள் வாரப்படினால என்ன நடந்தது, எத்திரோ அவன்ட மோசையோட மாமா என்ன சொல்கிறான், நீ இப்படியே காலையிலேருந்து இப்போ தீர்க்கதரிசிக்கு குறைவு, ஆனால் மோசைக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர். அப்போ 20 லட்சம் பேரையும் அவன் ஒரு மனிதன் தான் என்ன செஞ்சான், நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். காலையில் குந்தினா இரவிரவாக அவன் நியாயம் விசாரிக்கிற வேளையில் அவனோட மாமா வந்து என்ன சொன்னான், நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் உன்னோட சரீரம் வியாதிப்படும், நீ வந்து அதி சீக்கிரத்தில் மறிச்சிருவா, நீ இயலாமல் போயிடும். அதனால் என்ன செய்,
ஏன்னா 70 பேரை நீ நியமித்து ஏன்னா அவங்கள வந்து நீ ஜெபிச்சு அபிஷேகம் வை, அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. ஒருவேளை அவங்களால நியாயம் தீர்க்க இயலாததை உன்னட்ட கொண்டுறோம். அப்போ நீ வந்து பலவீனம் அடைய மாட்டான். அப்போ அவன் ஆலோசனை சொல்கிறான். ஆனால் அது கத்தர்ற பார்வையில் சரியாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், மாமா தான் ஐடியா கொடுக்குறான். ஆனால் அது பாருங்கள், அது அதே போலான தீர்க்கதரிசி ஊழியத்தில் இவரே தான் எல்லாம் செய்கிறார். ஏன்னா அதனால தான் இவர் பலவீனம் அடைஞ்சார். இப்போ மோசேட ஊழியத்தை அவர் கொடுக்கும்போது என்ன நடக்குதுண்டா, அவர் அதெல்லாம் பிரசங்கிச்சிட்டு அவர் சொல்கிற எனக்கு தேவனும் எனக்கு இப்படி 2 அடையாளத்தை தந்தேர், இப்படி காரியம் ஒன்று உள்ள நாளும் நிறைவேறி இருக்கிறது என்று அவர் சொல்லிட்டு செய்தியை முடிச்சுட்டு ஜனங்களை வந்து என்ன செய்கிறாருண்டா ஜெப வரிசைக்கு அவர் அழைக்கிறார். அப்போ ஜெப வரிசையில் அழைக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு ஸ்திரீ வாரா. அப்படி என்ன ஒரு 35-40 வயசுக்குள்ளே உள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாண்டா ஜெபத்துக்காக அவள் என்ன செய்கிறாண்டா தன்னுடைய வியாதியை சுகமாக்குறதுக்காக வார. அப்போ சுகமாக்குறதுக்கு வர்ற வேளையில் தீர்க்கதரிசி அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தரிசனம் காண்றார். இப்போ தான் என்ன வரப்போகுது, இவ்வளோ நாளும் தீர்க்கதரிசி வந்து என்ன நடந்தது தரிசனம் கண்டீர், ஆனால் இருதயத்தில் பகுத்தறிவை காணேன். விளங்குது அவங்களுக்கு. அப்போ அன்றைக்கு தான் என்ன நடக்குதுண்டா அவருடைய இருதயத்துக்குள்ளால் என்ன இருக்கிறது, என்ன வியாதி இருக்கிறான்றதை பார்க்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா இந்த ஸ்திரீயை பார்க்குற வேளையில் ஒரு 12 வயது உள்ள மதிக்கத்தக்க ஸ்திரீயாக பார்க்குறேன். பார்த்துட்டு அவர் சொல்கிறார் என்னண்டா, நீ இந்த வண்ணமாக பாடசாலையில் வந்து 12 வயசில் வந்து நீ டேபிள் இருக்கிறது, சேர் இருக்கிறது, பிளாக் போர்ட் இருக்கிறது, இன்ன விதமாக நீ எழுதி கொண்டிருக்கிற வேளையில் நீ இப்போ உண்ட கையை இப்படி எடுக்கிற வேளையில் உண்ட பென்சில் வந்து உண்ட கண்ணில் வந்து குத்திட்டு, அப்போ கண்ணில் குத்தினதுனால உனக்கு கண் பார்வை இழந்து போயிட்டு. பாருங்கள், அவள் குருடாக தான் வாரா ஜெபிக்க. ஆனால் இந்த குருடு எப்படி வந்தது என்பதை தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், அந்த காட்சிக்கே தேவன் என்ன செய்கிறார் கொண்டு போகிறார். அப்போ அவளுக்கு ஆச்சரியம், என்னடா என்ன பாருங்கள் எந்த வண்ணமாக தேவன் 12 வயதில் நடந்ததை ஏன்னா தேவன் வந்து அந்த தீர்க்கதரிசி காற்று, அதனால் உன்னுடைய கண் பார்வை வந்து என்ன செய்து இழக்கப்பட்டு போனது. அதுக்கு பிற்பாடு அப்படியே கண்டு கொண்டிருக்கக்குள்ளே இன்னொரு தரிசனத்தை பார்க்குற வேளையில் அது 12லேருந்து 16க்கு போயிட்டு 16 வயசாக இருக்கும்போது என்ன நடக்கிறதுன்ற அவள் பாடசாலை முடிஞ்சு ரெட்டை பின்னல் கட்டி என அவள் உடுப்பு போட்டு வீதியால் கடந்து வர்ற வேளையில் ஒரு நாய் வந்து அவளை துரத்துது. அப்போ அந்த துரத்துற வேளையில் அவள் என்ன செய்கிறாள், வேகமாக ஓடி வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ், ஒரு வெள்ளை நிறம் அடித்த ஒரு வீடை கண்டு அதுக்குள்ளால் என்ன செய்கிறாள், அவள் ஓடி போகிறவள் அங்கே ஒரு வயதான அம்மா இருக்கிறாள். அவள் அந்த நாய் திரத்தி கொண்டு உள்ளேயும் வந்துட்டது. இவள் படிக்கல்லிட்டால் ஓடி ஏறி ஓடக்குள்ள அவள் விழுந்து என்ன நடந்துட்டா கை அடிபட்டு கையும் வந்து இயலாமல் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், இத்தனை வயதில் நீ என்ன உடுப்பு போட்டிருந்த நேரத்தில் ஏன்னா இப்படியாக நடக்கிற வேளையில் அவளுக்கு எப்படி இருக்கும், ஜெபிக்க வந்தவளுக்கு இதை கண்டோன விசுவாசம் வருமா இல்லை, ஏற்கனவே தீர்க்கதரிசியை விசுவாசித்து வந்திருக்கிறான். அப்போ இதை பார்க்குற வேளையில் இன்னும் காரியங்களை பார்க்கும்போது என்ன நடக்கும், இன்னும் விசுவாசம் வரும். அப்போ அதனால் அவர் சொல்கிறார், உனக்கு கை மாத்திரமல்ல அந்த கை இயலாமல் போனதுனால உன்னுடைய முதுகு முள்ளந்தண்டும் வந்து இயலாமல் போயிட்டு, அதனால தான் உன்னால் இப்போ அந்த வியாதியும் இருக்கிறது, கண் பார்வையும் இல்லாமல் இருக்கிறது. இந்த வண்ணமாக உண்ட வாழ்க்கையில் நடந்தது என்று தீர்க்கதரிசி சொல்கிற வேலை பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2வது அடையாளம் நிறைவேறுது. நாங்கள் செய்தியில் பார்த்துருக்கோம் தேர்ட் புல்லும் எப்படி நடந்ததுன்னு. ஏண்டா ஒரு தேவன் ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் 3 இழுப்புகள், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் 3 இழுப்பு ஏற்பட்டது போல் தேவன் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் 3 இழுப்புக்கள் அவர் கொடுத்தார். அப்போ பாருங்கள், இப்போ இந்த 2வது இழுப்பை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 2வது இழுப்பு பாருங்கள், இருதயத்தில் சிந்தனைகளை வந்து அது பகுத்தறியுது. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டது, எதனால் பாவம் வந்தது, இன்ன தவறு செய்தா என்பதை காண்றது தான் இருதயத்தின் பகுத்தறிவு. அப்போ அது இதை விட பவர்ஃபுல்லானது.
ஏண்டா பாருங்கள், மறைஞ்சிருக்கிறது தேவன் மாத்திரம் அறிகிறத ஒரு மனிதனால் அறியலுமெண்டா தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை காண முடியும். அப்போ அதுக்கு பிற்பாடு தீக்கரிசி ஜெபிக்கிற வேளையில் அவளுடைய கையும் சுகமாகி முள்ளந்தண்டும் சுகமாகி கண் பார்வையும் அந்த கணமே சுகமாகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவன் எந்த வண்ணமாக தீக்கரிசியுடைய வாழ்க்கையில் இந்த மகத்துவங்களை செய்தார். ஆமேன். அப்போ அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கு. அப்போ நாங்கள் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கிற வேளையில், நாங்கள் அதை விசுவாசிக்கிற வேளையில் தான் எங்களோட வாழ்க்கையில் வாரதை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அப்போ பாருங்கள், வேதம் ஒழுங்கு இருக்குது, வேதம் சத்தியத்தில் இருக்குது. இல்லாட்டி நாங்கள் அது தெரியும் இது தெரியும் ஏன்னா இன்றைக்கி செய்தியில் இருக்கிற அநேகருடைய நான் கண்டது அவங்கள நான் பார்க்க அவங்க நினைப்பாங்க ஒரு வேளை நாங்கள் சரியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவண்ட பார்வையில் பார்க்கும்போது பரிதாபம், அது ஒரு பரிதாப நிலை என்று தான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னாண்டா ஈஸியானதை அவங்க என்ன செய்கிறாங்க, சுற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா தேவன் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். ஆமே, அந்த வழிமுறையை வச்சிருக்கிறேன், அந்த சத்தியத்தின் ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்குல போக்குல தான் எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், தேவன் அந்த சரியான முறையில் இலகுவாக பெற வேண்டியதை இன்றைக்கி சுற்றி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் நானும் நீங்களும் அப்படி இல்லாத வண்ணம் என்ன செய்யணும், இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்கணும், ஏன்னா செய்திகளை படிக்கணும். அப்போ தீக்கரிசியோட வாழ்க்கையில் அது நடந்துட்டு நாங்கள் உடைஞ்சி போகக்கூடாது. ஏன்னா அப்போ பாருங்கள், வந்தவங்க போதர்மார் கூட வேதம் தெரிஞ்சிருந்தால் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சோதனையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவர் செய்கிற முறை, ஏன்னா விசுவாசிக்கிற முறை, தேவனுக்காக அர்ப்பணிக்கிற முறையை கண்டு அவர் தவறாயிட்டாரோ, இவரை நம்பி நாங்கள் இழக்கப்பட்டுட்டோமோ, ஏன்னா கர்த்தரை நம்பி வந்தவங்க இழக்கப்படையிலுமா இல்லை. ஏன்னா தேவன் கர்த்தர் ஒரு மனிதனோடு தான் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் மனிதனுக்கு பின்னால் போகிறவன் இழக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவன் கர்த்தரை நம்பி வாரான், கர்த்தர் இவனுக்குள்ளே இருக்கிறான் என்று வரக்குள்ளே தேவன் ஒரு வழியை வச்சிருப்பேன். அப்போ பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, இழக்கப்பட்டு போகிறத நாங்கள் அப்போ எங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையில் நடந்தால் கூட நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எதுக்குள்ளே இருக்கிறோம், ஆமே தேவண்ட வார்த்தையோடு இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்கணும். அதில் சரியாக இருந்து தேவனுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் சரியாக இருப்போம்டா எங்களோட இருதயம் எங்களை குற்றவாளியாக தீக்கையில், ஏன்னா வேத வார்த்தையோடு நாங்கள் சரியாக இருக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் காத்திருக்கிற வேளையில் தேவன் நிச்சயமாக எங்களுக்கு செய்வார். ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே தீக்கரிசியுடைய வாழ்க்கை வரலாறுகளை உம்முடைய வேத வார்த்தையின் ஒழுங்குக்கூடாக நாங்கள் கண்டுகொள்ள, அதை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கர்த்தாவே, நீர் இடைப்பட்ட காரியம், நீர் அவரோடு ஆண்டவரே வந்த விதங்களை நாங்கள் காணும்போது நாங்கள் மாத்திரம் என்பதை கண்டுகொள்ளவும், இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே இது ஒரு தூசி, இது அற்பம் என்று நினைத்து நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக பலப்பட நீர் எங்களோடு நீர் பேசி வர்ற நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
ஆமென்.